மனிதர் வருவார். அவரிடத்துல அவருடைய பதிவேடு கொடுக்கப்படுமா? ஆமால் நாமா அவர் செஞ்ச அமல்கள் எல்லாமே அந்த பதிவேடுல எழுதி கொடுக்கப்படுமா? அதை படிச்சுட்டு அந்த மனிதர் இந்த தப்பெல்லாம் நான் செய்யவே இல்லை, இப்ப சொல்றாங்கல்ல அதே மாதிரி இந்த தவறுல நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அல்லா இடத்துல வாதம் பண்ணுவார். உடனே அல்லா அந்த பதிவேடை பிடுங்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லா பேச சொல்லுவான். கை சொல்லுமா, இவர் தவறான ரூபாக்களை வாங்கினார்கள், தவறான விஷயத்தை எல்லாம் செஞ்சாருன்னு கை பேசுமா. அதுக்கடுத்து கால் பேசுமா, இவர் தவறான இடங்களுக்கு நடந்து சென்றார் என்று கால் ஒவ்வொரு உறுப்புகளும் அதை செய்த தவறுகளை சொல்லுமா. அப்ப அவர் ஒத்துக்கொள்வார். இப்படி கேட்டுட்டு அல்லா நரகத்துக்கு அனுப்பலான்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாம்னு நினைத்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணனுடைய இமை பேசுமா, யா அல்லாஹ், இவன் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறான், இவன் நிறைய தவறுகளை செய்திருக்கிறான், ஆனால் ஒரு இரவு உன்னை இவ்வளவு தவறுகள் செய்கிறோமே, அல்லாஹ் நம்மை என்ன செய்வான் என்று ஒரு துள்ளி கண்ணீர் வடித்தான். அந்த கண்ணீர் தான் என்னுடைய இமையில இருந்தது என்று சொன்ன உடனே அல்லாஹ் உடனே என்னை நினைத்து பயந்தானா, என்னை நினைத்து என்னுடைய வேதனைகளை நினைத்து பயந்து அழுதானா. அந்த கண்ணீருக்காக, அந்த பயத்தின் காரணமாக அந்த மனிதனை நான் சோனம் அனுப்புகின்றேன் என்று